ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்டி ரவா ஜாமுன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பாதாம் பிஸ்தாவை வந்து ரவாக்கில் ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிற ஜாமுன் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்குங்க, கருகாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். அடுத்தது வந்து சுகர் சிரப் பார்த்துக்கலாம். இதுக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கம்பி பதமெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க, நல்லா காய்ச்சிட்டே வாங்க. லைட்டாக திக்காகும்போது ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். உப்பு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் எடுத்துக்கலாம், 1 பிஞ்ச் சாஃப்ரான் சேர்த்திக்கலாம். இது நல்லா காய்ச்சிக்கிட்டே வாங்க. நீங்கள் அந்த சுகர் சிரப்பை தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மை இருந்ததுன்னா அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நல்ல ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போது லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எதுக்காகனா சர்க்கரை பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு. இது எடுத்து வச்சுட்டு ரவை வேகிறதுக்கு இன்னொரு பேனில் 3 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் தான் விடுறேன். இது வேகிற நேரத்தில் மிக்ஸி ஜாரில் ரவையை வந்து ஃபஸ்ட்டு மோடில் லைட்டாக இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் வேண்டாங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியெல்லாம் வராது. பால்லையே இந்த ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. உங்களுக்கு கிளறும்போது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. நீங்கள் ரவை எடுத்து லைட்டாக வாயில் எடுத்து போட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா வேக விட்டுக்குங்க. உங்களுக்கு திக்காக இருக்கும்போது மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறிக்குங்க. இப்போ லைட்டாக தொட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வேறொரு பேன் மாற்றிடலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே கையிலேயே நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் பாதாமும் பிஸ்தாவும் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கையில் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவை மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. பெருசாக வேணாலும் பெருசாக எடுத்துக்கங்க, குட்டி குட்டி பால்ஸாக வேணாலும் நீங்கள் அது மாதிரியும் பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நடுவால் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளே வந்து பாதாமையும் பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப் பண்ணி அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுகள் எல்லாத்தையும் நட்ஸ் போட்டு ஸ்டஃப் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற ரவா உருண்டை வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டிங்கன்னா பொரிக்கும்போது கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இனி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ஆறி இருந்ததுன்னா உங்களுக்கு லைட்டாக சூடு பண்ணிக்கங்க. சூடாக இருக்கும்போது தான் பொரிச்சு உள்ளே போடணும். இப்போ 4 உருண்டை அளவுக்கு மட்டும் போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா ரவை வந்து ஒன்றோட ஒட்டிக்கும். ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி பனியார குச்சி இருந்ததுன்னா அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியில் அப்படியே கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுக்குங்க. இந்த ஜாமுன் பொறுத்த வரைக்கும் டார்க் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ரவை ஏற்கனவே நம்ம வந்து பாலில் நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், இதான் கரெக்டான ஸ்டேஜு. டைரெக்டாக நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான்
உள்ள வரைக்கும் சிரப் வந்து இறங்கும். அந்த சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பால்ஸ் பூரா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பிளேட் பண்ணும்போது மேலே அப்படியே சிரப் ஊற்றி நட்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ ஒரு ஜாமுன் எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உள்ள வரைக்கும் நட்ஸ் எல்லாம் கூட நல்லா ஊறி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டதில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த முறையில் ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.